ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3:2 இருக்கு. 6 பேர் எக்ஸ்ட்ராவா உள்ளக்குள்ள வர்றாங்க. யாரு? பொண்ணுங்க. உள்ளக்குள்ள வரும்போது அந்த ரேஷியோ வந்து 6:5 மாறுது. அப்படின்னா எத்தனை பசங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா 3x. ஓகே, பொண்ணுகள் வந்து சொல்லும் போது 2x. ஓகேங்களா, 3:2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு வச்சுக்கணும். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு கொஸ்டினா இன்க்ரீஸ் இந்த டஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு தெரியுதா? சோ 3x 2xன்னு மாத்திக்கிறோம். இப்ப என்ன பண்றாங்க, 6 பொண்ணுங்க வந்து எக்ஸ்ட்ரா உள்ளக்குள்ள வர்றாங்க. அப்ப இதுல 6 வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகுறாங்க. ஓகேங்களா, சோ அப்ப எப்படி இந்த ரேஷியோ மாத்திக்க அப்படின்னு சொல்லி கேட்டா 2x + 6 இப்படி மாறுறதுனால புது ரேஷியோ என்ன ஆகுது, 6/5 ஆகுது. சோ இப்ப நம்ம வந்து சொல்ல வர்றேன், இங்க பாருங்க, சிம்பிள். ஆண்கள் தான் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 3x டிவைடட் பை இந்த 2x + 6. ஏன்னா இது நியூ ரேஷியோ. ஓகேங்களா, ஓல்டு ரேஷியோ எவ்வளவு? 3:2. ஓகேங்களா, அதை இப்படிதானே எழுதிக்குவாங்க. 3/2 எழுதிக்குவாங்களா? எவ்வளவு எத்தனை பேருன்னு தெரியாது, x எழுதிக்கிறோம். எத்தனை பேர் ஆட் ஆயிருக்கிறாங்க? பெண்கள்ல 6 ஆட் ஆயிருக்காங்க. இப்ப இந்த இது நான் கொண்டு வந்துட்டேனா? ஓகேயா, சோ இப்ப இதுல புது ரேஷியோ என்ன? 6/5. இது நீங்க வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ஓகே, நம்ம எக்ஸாம் ஹால்ல அந்த புக்லெட்டுக்கு பின்னாடி நம்ம இப்படிதான் எழுதுவோம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 15x. இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? சோ 12x + 36. இப்ப எக்ஸ் எல்லாம் அங்கிட்டு போச்சுன்னா 3xன்னு வந்துடும், இந்த 36ன்னு வரும். சோ அப்ப x இதை அடிச்சோம்னா 12ன்னு வருமா? ஓகேங்களா, சோ 36 3x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இங்க 12ன்னு வரும். ஓகேங்களா, x = 12. ஏன்னா 3x 12. ஓகே, இப்ப என்ன கேக்குறாங்க கொஸ்டின்? ஓகே, சோ இங்க 12 இல்ல. இதோட நிறைய பேர் நிப்பாட்டிட்டு போயிருவாங்க. சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, எனவே பள்ளியில் உள்ள ஆண் குழந்தைகளோட எண்ணிக்கை மாறவே இல்லை. அவங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா வந்து வைக்கவே இல்லை. சோ அப்ப ஆண் குழந்தைகளோட எண்ணிக்கை 3x தான் இருக்கும். 3xன்னு சொல்லும் போது நல்லா கவனிச்சு பாருங்க, 3xன்னா 36 தான். இங்க 6xன்னு இங்க இருக்குல்ல, 6 × 12ன்னு பண்ணிடவே கூடாது. ஓகேங்களா, சோ ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா மாறவே இல்லை. ஓகேங்களா, புரியுதா? சோ அப்ப 3x டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, 3xன்னு தான் இருக்கு. சோ அப்ப 3 × 12 அப்படின்னு சொல்லும் போது 36. இதுதான் ஆன்சர். ஓகே, 36 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அப்ப நல்லா இப்ப லாஜிக்ல வருவோம். 36 பசங்க. ஓகேங்களா, பசங்க 36 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இங்க பாருங்க, 12 × 2 சார் எவ்வளவுன்னு சொல்றாங்க. 12 இங்க வந்து 2 இருக்கா, 12 × 2 சொல்லும் போது 24 பசங்க. ஆல்ரெடி 36 பேர் இருக்கிறாங்க, 24 பெண்கள் இருக்காங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ். ஓகே, லாஜிக்கா இப்ப யோசிச்சு பார்ப்போம். இப்ப இதனுடைய ரேஷியோ எவ்வளவு அடிச்சோம்னா என்ன வருது? 12 அடிச்சோம்னா 2 3 வருதா? 3:2 இருக்கா தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இப்ப இதுல பெண்கள் எத்தனை பேர்? 6 பேர் ஆடாறாங்க. 6 பேர் ஆடாறாங்கன்னா 30ன்னு வரும். 24ல 6 ஆனா 30. இங்க வந்து பாத்தீங்கன்னா என் பசங்கள்ல எதுவுமே ஆகல. ஓகேங்களா, இப்ப பாருங்க, இப்ப 6வது வாய்ப்பாடுல போகுமா? 5 6. இப்ப 6:5 இருக்காங்களா? 6:5. சோ லாஜிக் உங்களுக்கு கரெக்டா வருதா? சோ அப்ப ஆன்சர் என்ன? 36 தான் ஆன்சர். பசங்க எவ்வளவு இருந்திருக்காங்கன்னு கேக்குறாங்க, 36 ஆன்சர். ஓகே, சோ இப்ப அடுத்தது பாருங்க, அடுத்தது இதே தான். இந்த மெத்தட்ல நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரிப்பீட் கொஸ்டின். ஒரு பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா 5 6 8 விதத்துல ₹1 50 25 எவ்வளவு? ₹1 50 25 இருக்கு. மொத்த அமௌண்ட் எவ்வளவுன்னா ₹240. அப்படின்னா எத்தனை ₹1 இருக்குன்னு கேக்குறாங்க. இந்த கேள்வி பார்க்கும் போது உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல கடுப்பு வருமா வராதா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, 5xன்னு எழுதிக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 50 பைசா அப்படிங்கறத 1/2 மாத்திக்கலாமா? 25 பைசாங்கிறது 1/4 மாத்திக்கலாமா? 8 4. ஓகேங்களா, சோ அப்ப 5xன்னு மாத்திக்கிறீங்க ₹1 பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ரேஷியோ? 6x. 6x × 1/2 போடாம 2 போட்டுக்கிறீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 8x இருக்கு. சோ அப்ப 8x × 1/4 போடாம டிவைடட் பை 4 போட்டுருக்கீங்க. இது மொத்தம் எவ்வளவு ரூபா இருக்கு? அமௌண்ட் 240. இப்ப இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிருக்கோம். அதேதான் பண்ண சொல்றோம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். இப்ப இது ரெண்டையும் அடிக்கலாமா? இது ரெண்டையும் அடிக்கலாமா? ரெண்டையும் அடிச்சா என்ன ஆகும்? 5x + 3 2s 6 3x + 2x = 240. இப்ப எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 10xன்னு வரும். ஓகேங்களா, 240. இப்ப இதை அடிச்சீங்கன்னா x வந்து 24ன்னு வந்துடும். x 24ன்னு கிடைச்சிருச்சா? இங்க என்ன கேக்குறாங்க? ₹1 எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப 5x எவ்வளவு? சோ 5 × 24 பண்ணோம்னா 120. ஓகேங்களா, 24 25னா வந்து உங்களுக்கு என்ன இருப்பா?
24ல 120. ஓகேங்களா? இதை வந்து இப்படி 24 25 × 4 பண்ணோம்னா 25 × 5 பண்ணோம்னா 150ன்னு வரும். ஓகேங்களா? 25 25 25 25 25. ஓகேங்களா? 150ன்னு வரும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 கம்மியாகும். ஓகேங்களா? சோ நீங்க நான் அதுக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு இப்படிதான் நான் பண்ணுவேன். 1/4 இருக்குன்னா அது 100 அப்படின்னு அர்த்தம். 25 100ல 4 பங்கு அப்படின்னு சொல்லும் போது 25. இங்க வந்து 100ல 5 பங்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து 25. ஓகேங்களா? சாரி 150ல 5 அப்படின்னு சொல்லும் போது 25. சோ இப்ப இங்க 24 கேட்டிருக்காங்க, 120. சோ இப்படிதான் நான் வந்து மேக்ஸ் பண்ணிப்பேன் ஸ்பீடா பண்றணுங்கிறதுக்காக. நீங்க இது பண்ணணும்னா பழக வந்துடும். சோ அப்ப இல்லைன்னா வந்து 2 போட்டுக்கீங்க, 10 12. ஓகேங்களா? 120. சோ 120 தான் ஆன்சர். இங்க பாருங்க 2 கேன்ல வந்து பாத்தீங்கன்னா பால் இருக்கு. 2 கேன்களில் பால் உள்ளது. முதல் கேன்ல தண்ணீர் மற்றும் பால் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோல நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? இரண்டாவது கேன்ல எவ்வளவு இருக்கு? 15 × 7 ரேஷியோல இருக்கு. பிறகு 5:2 அப்படிங்கிற விதத்துல பால் பெற 2 கேன்களையும் கலக்க வேண்டிய விகிதம் என்ன? 5:2 அப்படிங்கிற விதத்துல பால் வேணும். அப்போ நான் அந்த 2 கேனையும் கலக்க வேண்டிய ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் லைட்டா தலை சுற்றும். என்ன சார் இது கொஸ்டின் 2 இது, இந்த இதுல இருந்து அதை சேரு, அதுல இருந்து இதை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போகும். ஓகேங்களா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? தண்ணி எவ்வளவு ஃபர்ஸ்ட் இதுல, செகண்ட்ல. ஓகேங்களா? இங்க வாட்டர், அதுக்கு அடுத்து மில்க், தண்ணீர் மற்றும் பால். ஓகேங்களா? சோ அப்ப இங்க தண்ணி எவ்வளவு இருக்கு? 8. ஓகேங்களா? பால் எவ்வளவு இருக்கு? 3. ஓகேங்களா? இந்த 2ஐயும் கூட்டினா எவ்வளவு வருது? 11. 11 பங்குல 8 பங்கு தண்ணி, 11ல 3 பங்கு பால் இருக்கு. ரைட்டா? கிடைச்சிருச்சா? ஆனா எவ்வளவு மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. அதனால எக்ஸ்ன்னு போட்டுக்குவோம். ஓகே? இப்ப 2வது கேன்ல என்ன இருக்கு? 2வது கேன்ல 15:7 இருக்கு. ஓகே, 2ஐயும் கூட்டுங்க, என்ன வருது? 15 5 வந்து 20 22. 22 பண்ணியாச்சா? இதுல தண்ணி மற்றும் பால் தானே கொடுத்துருக்காங்க. ஒருவேளை மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஒருவேளை மாத்தி கொடுப்பாங்க. சோ அதனால ஜாக்கிரதையா இருங்க. ஓகே, 15. இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்களா? இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டீங்கன்னா சாரி இது வந்து நம்ம எக்ஸ்ன்னு இல்லாம ஒய்ன்னு கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்குவீங்க எக்ஸ்னே போட்டா. ஏன்னா எவ்வளவு நமக்கு தெரியாது. அதனால ஒய்ன்னு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்ப இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 2ஐயும் ஓகேங்களா கூட்டணும். இந்த பாலையும் இதுதான்ப்பா ஈஸ்ட், மொத்த ஈஸ்ட்பா. ஓகேங்களா? இதுதான் ஈஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த தண்ணி பூரா ஒரு பக்கமும் பால் பூரா ஒரு பக்கம் கொண்டு வரணும். ஓகே, அதான் இங்க பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? தண்ணி பூரா ஒரு பக்கம், பால் பூரா ஒரு பக்கம். ஓகேங்களா? சோ இத பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க கொஸ்டின்ல? நியூ ரேஷியோ வந்து 5:2 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புது ரேஷியோட 5:2. அப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இந்த ரேஷியோ ஃபார்மேட்ல மாத்தணும். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஒய் எல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கணும். ஓகேங்களா? சோ இங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டா மில்க் எல்லாம் ஒய்ன்னு மாத்திக்கிட்டாங்க, வாட்டர் எல்லாம் எக்ஸ்ன்னு மாத்திக்கிட்டாங்க. சோ நம்ம வந்து இப்படி மேல கீழன்னு மாத்திக்கிட்டோம். கேன் 1 கேன் 2 மாத்திக்கிட்டோம். ஓகே, சோ இவங்க படியே போவோம். சோ மில்க் எல்லாம் ஒய், பால் எல்லாம் வந்து பாத்தீங்க சாரி வாட்டர் எல்லாம் ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறது. இப்ப இங்க பாருங்க எக்ஸ் எக்ஸ், இங்கேயும் ஒய்னு போட்டுக்கோங்க. இல்லப்பா நம்ம பண்ண மாதிரிதான்ப்பா பண்ணிருக்காங்க. நான் வந்து இங்க பாத்துட்டு ஒய்னு மாத்திக்கிட்டேன். ஓகே, நம்ம பண்ண மாதிரிதான் பண்ணிருக்காங்க. அப்ப சிம்பிள் தான். ஏன்னா அதுதான் வந்து கரெக்டா இருக்கும். ஒரு கேன் படி போனாதான்ப்பா நமக்கு கரெக்டா வரும். சோ அதனாலதான் வந்து நான் இங்க ஒயினே போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? கேன் படி போனாதான் நமக்கு வரும். இங்க வந்து பால் படி போயிருக்காங்கன்னு நினைச்சு மாத்திட்டேன். சரி, இப்ப இங்க பாருங்க 8/x இங்க ஒய், அப்ப இங்க ஒய் போடணும். அந்த எக்ஸ் போட்டாங்க. ஓகேங்களா? எக்ஸ் ஒய் தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. கேன் 1 கேன் 2 ரைட். அப்ப இங்க எக்ஸ் இங்க ஒய் கமா போட்டு இங்க எக்ஸ் இங்க ஒய் நியூ ரேஷியோன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப இதை என்ன பண்ணணும்? எக்ஸ் டிவைடட் பை ஒய். ஓகே, பிளஸ் 7/32. இதனுடைய ரேஷியோ தான் 5/2. ஓகேங்களா? சோ இப்ப இத வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் இது பண்ணுங்க. ஓகே, சோ 22 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? சோ அப்ப 22வே வந்து பாத்தீங்கன்னா 11 22. சோ அப்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிடலாம். ஓகேங்களா? 22 எல்சிஎம். சோ இங்க வந்து 2ஆல பண்றாங்க, இங்கே 2ஆல பண்றாங்க. சோ அப்ப 16 எக்ஸ். அங்க வந்து ஒண்ணும் தேவையில்லை. சோ அதனால
15y. ஓகே. சோ இங்கே இப்படி போட்டோம். சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அதே தான் இருக்கும், அதே தான் வந்து இருக்க போகுது கீழேயும். ஓகேங்களா, 22 இங்க 2 வால இருக்கு, இங்கேயும் 2 வால 6x பிளஸ் இங்க 1 சார், அதனால ஓகேங்களா ஈக்குவல் டு 5/2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இது இருக்குல்ல, இது அப்படியே மேல கொண்டு போக முடியுமான்னு பாருங்க. ஓகேங்களா, இது அப்படியே மேல கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இல்லைன்னா வந்து இது எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, இங்க பாருங்க, இது நேரடியா இப்படியும் பண்ணுவாங்க. இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா நமக்கு விழுந்துரும், அவ்வளவுதான். ஓகேங்களா, இப்ப இங்கிட்டு மேல போகும்போது 22/6x பிளஸ் 7y இருக்கும். இப்ப இந்த ரெண்டையும் நம்ம அடிச்சோம்னா வந்துருதா, அதே தான் இங்க சிம்பிளா பண்றாங்க. ஓகேங்களா, சிம்பிளா இந்த இதையும் அடிச்சு விட்டுருக்காங்க, நேரம் ஆயிரும். இப்ப இங்க பாருங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. இப்ப மாத்தும் போது 32 எக்ஸ் மைனஸ் 30 எக்ஸ்னு வரும். ஸோ அப்ப 2 எக்ஸ்னு வந்துடும் மைனஸ் பண்ணணும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 5 ஒய்னு வந்துடும். ஸோ இப்ப எக்ஸ் டிவைடட் பை ஒய்னு சொல்லும் போது இப்ப கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா 5/2ன்னு மாறும். சார் எக்ஸ் தானே சார் 2, ஒய் வந்து 5 இல்ல, அப்ப 2/5 தானே போடணும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இஸ் 5. ஓகேங்களா, ஸோ நாட் த வேல்யூ. கோஎஃபிஷியன்ட் தான் இங்க வந்து ஒய்க்கு வந்து 5 இருக்கு, எக்ஸுக்கு வந்து 2 இருக்கு. ஆனா எக்ஸோட வேல்யூ வந்து அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்கும். ஓகேங்களா, சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எங்க இருக்கு, இங்க இருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகே, சோ அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் டு 2. சோ அதுதான் வந்து 5:2 பண்றாங்க. சோ ஆன்சர் 5:2. ஓகேங்களா, பிறகு 5 என்ற விகிதத்தில் பால் 2 கலவையில் கலக்க வேண்டிய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா 5:2 தான். ஓகேங்களா, அதுல இருந்து 5:2 கலந்தாதான் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்லயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இவ்வளவு இது பண்றோம், ரைட்? சோ அடுத்தது 2 சமபக்க முக்கோணம். நல்லா கவனிங்க, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். 2 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ரேஷியோ வந்து 1:2 அப்படின்னா அதோட ஏரியா எவ்வளவுன்னு கேட்காங்க. ஓகேங்களா, சோ அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து போகும்போது நான் சொல்றேன். ஓகேங்களா, அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மென்சுரேஷன் அதெல்லாம் நடத்துவேன், வால்யூம் ஏரியா அதெல்லாம் நடத்துவேன். அப்போ உங்களுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும் போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ஸ்கொயர், அதே மாதிரி பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா, சோ ஓகேங்களா, ஏரியான்னு எடுத்துக்கோங்க, பேஸ் இன்டு ஹச். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த ஹச்ங்கிறது இதுதான். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இங்க 2 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது இதான் வரும். ஸோ இப்படி ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும் போதும் அதே தான். ஓகேங்களா, ஹாஃப் இன்டு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அதுவே வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு சொல்லும் போது இங்க பாருங்க, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கும் அதே தான், ஹாஃப் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, சோ 2 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும் போது ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கதான் வந்து √3/4 இன்டு சைடு, எத்தனை சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு ஸ்கொயர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு ஸ்கொயர் பண்ணுவாங்க. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா, சோ அப்போ ஃபார்முலா எழுதிக்கோங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றேன். இங்க ஏன் சார் √3 வந்திருக்குன்னா அது ஃபார்முலாவில இருந்து வந்திருக்கு. ஓகேங்களா, ஃபார்முலா தான் காரணம். இங்க A1 அப்படிங்கிறது, இங்க A அப்படிங்கிறது ஒரு சைடு, A ஈக்குவல் சைடு. இங்க அதான் கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கங்களின் விகிதம் 1:2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சோ அப்ப இது வந்து ஒரு சைடு, இது வந்து ஒரு சைடு. ஓகேங்களா, அதானே இங்க சைடுங்கிறது ஏ அப்படின்னு சொன்னா எப்படி ஃபார்முலா வரும், இங்க எழுத எப்படி ஃபார்முலா வரும், √3/4 ஏ ஸ்கொயர் அப்படின்னு வருமா. இங்க வந்து ஒரு சைடு வந்து 1, 2 சைடு வந்து அடுத்த சைடு வந்து ஈஸ்ட் 2 இருக்கு. ஓகேங்களா, இதுதான் எழுதியிருக்காங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நமக்கு தேவையில்ல, சைடும் சொல்லியிருக்காங்க. சோ அப்ப 1:2 வரும். இதை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 1:4 வருது. இவ்வளவுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 1:4 அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு என்னடா ஏரியா இல்ல அது இல்ல அது அப்படி எல்லாம் போக தேவையில்ல, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, சோ ஆப்ஷன் பார்த்து அடிச்சிட வேண்டியது. இதுல 1:4 போடாம 14 போட்டாங்க. சோ அதை மட்டும் மாத்திக்கோங்க. 1:,
அடுத்தது பாருங்க, ஏக்கும் பி உடைய வருமானம் வந்து 5:3 இருக்கு. சி வந்து பாத்தீங்கன்னா சி ரூபாய் 2000 செலவழித்து பி ரூபாய் 700 சேமித்தால் பி சியின் செலவு என்ற விகிதத்தில் இருக்கும் ஏயின் சேமிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகுது. ஏபி ஹாவ் இன்கம் 5:3, எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பிசி இங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது பாருங்க, எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பிசி இல்ல கரெக்டா தானே இருக்கு. எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பிசி வந்து இந்த ரேஷியோல இருக்கு 8:5:2. ஏபிசி தான் கொடுக்கணும். இது பிஒய்க்யூல இருந்து எடுத்ததுப்பா இது எல்லாமே. இதுவும் பிஒய்க்யூ தான், ஒரு மாடலுக்காக நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஏபிசின்னு தான்ப்பா இருக்கும். ஓகேங்களா, ஏபிசின்னு தான் இருக்கும். அந்த 8:5:2 ஏபிசி தான். பிசியை வந்து பாத்தீங்கன்னா பிசின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஏபிசினே எடுத்துக்கோ. 3 இருந்துச்சுன்னா 3 தான் வரும். இல்ல அது வந்து 5.2 இருக்கும். 5.2 அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா தலை சுத்திரும் வேணாம். ஓகே, சோ இப்ப சி வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் செலவழிக்கிறாரு. ஓகேயா, அப்ப வந்து கடைசியாக ஏ உடைய சேவிங்ஸ் என்னன்னு கேட்கறாங்க. அதான கேட்டிருக்காங்க. நம்ம பாக்குறோமா? ரொம்ப சிம்பிள் நினைச்சிட்டு போவோம். ஓகேயா, இங்க பாருங்க, இன்கம் வந்து பாருங்க ஏக்கும் பிக்கும் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து 5:3 இருக்கு. சோ அதனால 5:3 5000 3000 வச்சுக்கிறாங்க. ஏபிசி 3 பேர் சேர்ந்து 8:5:2 நம்ம செலவு பண்ணியிருக்கிறாங்க எக்ஸ்பென்ஸ். இதுல ரூபாயில கொடுத்தது பாத்தீங்கன்னா சி மட்டும் 2000 ரூபாய் செலவு பண்றாரு. ஓகேயா, இங்க வந்து சி என்ன எடுத்திருக்கோம்? 2E எடுத்திருக்கோம். அப்ப 2E அப்படிங்கிறது 2000 ரூபாய் அப்படின்னு சொன்னா இ எவ்வளோ அப்படின்னு கேட்டா 1000 ரூபாய் தான். ஓகேங்களா, இ வந்து எவ்வளோ? 1000 ரூபாய். 2E ஆனா அந்த ரேஷியோட தான் இருக்கு. அதனால சரி, இப்ப பி உடைய சேவிங்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. பி உடைய சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பி வந்து பாத்தீங்கன்னா 700 ரூபாய் சேமிப்பு பண்றாரு. ஓகேங்களா, பி 700 ரூபாய் சேமித்தால் பிசியின் செலவு 8:5:2 இருக்கு. ஓகே, இதுக்குள்ள பிசி தேடிக்கோட சொல்றாங்க. ஏ உடைய சேமிப்பு என்னன்னு கேட்கறான். அப்ப பி உடைய சேமிப்பு வந்து பாத்தீங்கன்னா 700 ரூபாய். மொத்த வருமானம் அப்படின்னு சொல்லும் போது 5:3 இருக்கு. 5:3 அப்படி சொல்லிட்டு இருக்கு. அப்ப 5000 இருந்து 3000 அப்படி சொல்லிட்டு கழிக்கிறாங்க. ஓகே, B 5K minus B saving equal to 700. இது ஏபியோட இன்கம். ஏபியோட இன்கம் தான் 5:3 இருக்கு. சேலரி போக சரி, இது நான் வந்து எடுத்துக்கல. பியோடைய சேலரி 3Kப்பா. அவன் வந்து என்ன பண்றாங்க, பியோடைய எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா, பி வந்து சேவ் பண்றதுதான் நமக்கு தெரியும். ஓகே, பியோடைய எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் 5E இருக்கும். ஓகேங்களா, 5E இதை பண்ணோம்னா நமக்கு 700 ரூபான்னு வருது. இப்ப 5E அப்படின்னு சொல்லும் போது இ 1000 அப்படின்னா 5Eங்கிறது 5000. கரெக்டா? இங்க பாருங்க, இ 1000 அப்படின்னா 5E அப்படிங்கிறது 5000. அப்ப 3Kல இருந்து இது எடுக்கிறாங்க. ஓகே, சோ அப்ப 3Kல இருந்து இதை பண்ணும்போது 5700 ரூபான்னு வரும். இந்த கேங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ. ஓகேங்களா, சோ அப்ப இங்க 3 அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? பியை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கக்கூடியது. ஓகேயா, அப்ப ஆல்மோஸ்ட் 3Kன்னு சொல்லும் போது இது வந்துருது. சோ இப்ப இந்த கே மட்டும் பிரிக்கும் போது 1900 வருது. ஓகேங்களா, சோ அப்ப 3Kங்கிறது பியோடைய சேலரியா இருக்குங்களா? ரைட், அப்படி எடுத்துக்கலாம். 3K அப்படிங்கிறது பியோடைய சேலரி. இப்ப இந்த ஏ என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஏயின் சேமிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப ஏவோட இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி 5:5K அப்படின்னு தெரியும். அவங்களுடைய செலவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கேயே கொடுத்துருக்காங்க 8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம 8 என்ன எடுத்திருக்கோம்? ஈன்னு எடுத்திருக்கோம். ஏன் எடுத்திருக்கோம்னா கேங்கிறது வருமானம். கேல தான் நம்ம சொல்லுவோம் 10,000 வந்திருக்கு. 10,000 என்னன்னு சொல்லுவோம்? கேன்னு சொல்லுவோம். கே மீன்ஸ் கிலோ. இது கிரீக்ல வந்து பாத்தீங்கன்னா கிலோ அப்படிங்கிறது தான் நம்ம 10K அப்படின்றோம். 10,000 நம்ம ஷார்ட்டா 10Kன்னு சொல்லுவோமா, அதனாலதான் இது 10Kன்னு எடுத்துருக்காங்க. இங்க எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 8 எக்ஸ்பென்ஸ் 8 ரேஷியோல இருக்கு. அப்ப 1K வந்து 1900 அப்படின்னு சொன்னா 5K எவ்வளோ? ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இ வந்து 1000 அப்படின்னு சொன்னா 8 அப்படிங்கிறது 8000. சோ இப்ப இதை ரெண்டையும் நீங்க வந்து
அஞ்சால பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 0 0 45 5 4 இது பண்ணோம்னா 5 9 9500ல இருந்து 8000 வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் பண்ணீங்கன்னா 1500. அப்ப 1500 ரூபாய் தான் சேமிக்கிறான். இது என்னன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, இது என்ன கான்செப்ட் எனக்கு தெரியல. சரி, அவ்வளவுதான். 1500 ரூபாய் தான் சேமிச்சிருக்கான். சோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சோ பாக்குறதுக்கு பெருசா இருந்தாலும் ஈஸியான சம்மு தான். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க. ஏபிசி 3 எண்கள் இருக்கு. அதாவது 2 முறை ஏ என்பது 3 முறை பிக்கு சமம் மற்றும் 4 முறை பி என்பது 5 முறை சிக்கு சமம். ஏக்கும் சிக்கும் இடையேயான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சூப்பர்ல. சோ அப்ப 3 நம்பர் இருக்கு. சோ அதுல வந்து டுவைஸ் ஏ, 2 ஏ, டுவைஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு த்ரைஸ் பி. ஓகே, சோ அண்ட் 4 டைம்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப இங்கதான் வந்து நம்ம பார்க்கணும் வாட் இஸ் ரேஷியோ பிட்வீன் ஏ இஸ்டு சின்னு சொல்றாங்க. ஓகே, ஏ இஸ்டு சி ஓட இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம வந்து ஒரு வேல்யூ வரணும். ஒரு வேல்யூ வந்தாதான் ஈஸியா இருக்க முடியும். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்மு பார்த்திருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோமா? இப்படி ஒரு சம் பார்த்தோமா இதுக்கு முன்னாடி? சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அதே மெத்தட்ல நம்ம வந்து ஒரு வேல்யூ கீழே கொண்டு வரணும். அப்பதான் நம்மளால அடிக்க முடியும். சரி, இப்ப இங்க பாருங்க. ஏ உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ இது வந்து கோஎபிசியன்ட். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரைட்டா? இது கோஎபிசியன்ட் ஆஃப் பி. அப்ப ஏ பை பி அப்படின்னு சொல்லும் போது 3/2ன்னு சொல்லலாமா? ஓகே, இது ஒண்ணு. அதே மாதிரி இங்க பாருங்க பிசின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பி பை சி அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க பி உடைய கோஎபிசியன்ட் தான் 4. சோ அப்ப வேல்யூ வந்து 4 இல்ல. சோ அப்ப 5/4ன்னு சொல்லலாமா? நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு வந்துருச்சா? இப்ப பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. ஏபிசி ஏசி மட்டும் கேட்டிருக்காங்க. ஏபிசி கண்டுபிடிக்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 3/2 5 4. இப்ப இங்க பாருங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 15ன்னு வரும். இது ரெண்டையும் பண்ணோம்னா 10ன்னு வரும். இது ரெண்டையும் பண்ணோம்னா 8ன்னு வரும். ஓகேங்களா, சோ நமக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்ப ஏக்கு என்ன வந்திருக்கு, சிக்கு என்ன வந்திருக்கு? ஏக்கு 15, சிக்கு 8. இப்ப இதை வந்து மேலும் சுருக்க முடியுமான்னு பாருங்க. மேலும் சுருக்க முடியும்னா அது அப்படியே போட்டுருணும். சோ வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா சி 15:8 அப்படின்னு வரும். ரொம்ப முடிஞ்சிருச்சு, சிம்பிளா முடிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். சோ இப்ப ரெண்டு மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண் வந்து PQ 2 பேர் இருக்காங்க. 2 பசங்க PQன்னு இருக்கிறாங்க. இது சொல்ல பிரகாஷ் குக்புதீன் ஐபக் கரெக்டா வருதா? ஏன் பிருத்திவின்னு வச்சுக்குவோம். ஏன்னா பிருத்திவிராஜ் சௌஹான், குக்புதீன் ஐபக் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 2:5 அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோல இருக்கு. அப்ப பிருத்திவிராஜ் சௌஹான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மதிப்பு 120னா Q உடைய மதிப்பு என்ன? இது ஏற்கனவே பார்த்த பழைய மெத்தடு தான். ஏற்கனவே பார்த்ததுதான். எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா, சோ அப்ப 2x அப்படிங்கிறது அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்ப எக்ஸுங்கிறது 60. அதை வச்சு நம்ம எவ்வளவு கியூக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5x. அதை வச்சோம்னா நமக்கு வேல்யூ வந்துடும். ஓகே, அடுத்தது PQR, salary of 3 men. PQR ஃபாலோயிங். PQ உடைய ரேஷியோ, QR உடைய ரேஷியோ இங்க 5ன்னு வருதுப்பா. இங்க போயிருச்சு பாது. ஓகே, மொத்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவுப்பா? 5,64,000 ரூபாயா? ஏப்பா பெரிய அமௌண்டா இருக்கு. ஓகேங்களா, அப்படின்னா வந்து P உடைய சேலரி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அமௌண்ட் பெருசா இருக்கிறத பார்த்து பயந்துடக்கூடாது. எல்லாமே கணக்கு தான். ஓகேங்களா, சோ அப்ப PQ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? P வந்து 5:3. Q வந்து எவ்வளவு? 4. QR எவ்வளவு? 4:5. அவ்வளவுதானப்பா? அவ்வளவுதானே கொடுக்குறாங்க. இதுல இவங்க என்ன கேட்டிருக்காங்க? P உடைய சேலரி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டா, சோ P உடைய சேலரி அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க 20. ரைட்டா, சோ இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க. எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வருது? 5 7. ஓகேங்களா, 2 2 4. இது 1 4. ஓகேங்களா, 47 எக்ஸ்னு போட்டுக்கோங்க. ஓகே, சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்க? இந்த 5,64,000 இருக்குல்ல, இத வந்து நம்ம பெருக்கிக்கணும். ஓகே, இது வந்திருக்கா? இவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா P உடைய இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்ப இதுக்கு வந்து நம்ம சிம்பிளா 20 தானப்பா P உடையது. 20/47 இன்ட்டு 5,64,000 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, சோ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா பெரிய நம்பர்ங்கிறதுனால 47x பண்ணாங்களா, இதை டிவைட் பண்ணிட்டாங்க. டிவைட் பண்ணும்போது நமக்கு x வந்து பாத்தீங்கன்னா 12,000 வருது. 12,000 வரும்போது P உடைய இது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்காங்க. P உடையது இன்ட்டு Q ஓடது பண்ணிருக்காங்க. P உடையது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து 20 × 12,000
டைப்பிங் கொஞ்சம் இதா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, 2,40,000 பியோட இது மட்டும் 2,40,000 பா. இதுதான் வந்து ஆன்சர். இங்க இருக்கான்னு பாத்துக்கோங்க, இங்க இல்ல. ஸோ நெக்ஸ்ட் சம்னு சொல்லும்போது ரெண்டு எண்களின் கூட்டுத்தொகை அவற்றின் வித்தியாசத்தின் 2 மடங்கு 2 எண்களின் விகிதத்தை கண்டறியவும். ரெண்டு நம்பர் இருக்கு, 2 சமம். இங்க நம்பரே கொடுக்காம ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, எந்த நம்பரும் கொடுக்கல, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி செய்வீங்க? சரி, இப்ப சம் ஆஃப் 2 நம்பர்ஸ், ரெண்டு நம்பரை வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறீங்க, இஸ் டுவைஸ் தேர் டிஃபரன்ஸ். ஓகே, அவங்களுடைய அதை கழிச்சோம்னா வர்ற எண்கள் வந்து 2 மடங்கா இருக்குமா? கூட்டுறதை விட கழிச்சோம்னா 2 மடங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 2 எண்களின் விகிதம் எவ்வளவு அப்படிதான் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, இந்த நம்பரை உள்ளுக்குள்ள எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே, சோ இப்ப எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கொண்டு வருவோம். ஈஸி, சிம்பிள் தான். எல்லாத்தையும் ஒரே பக்கமா கொண்டு வருவோம். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஒய் எல்லாம் ஒரு பக்கம். ஓகேங்களா? அப்ப இந்த இதுவும் போச்சுன்னா எக்ஸ்னு வருமா, இந்த ஒய் அங்கிட்டு போச்சுன்னா 3 ஒய்னு வரும். இந்த எக்ஸ் எல்லாம் இங்கிட்டு வந்துச்சுன்னா ஓகே, இல்ல இந்த எக்ஸ் இங்கிட்ட வந்து சொல்லுங்க, 2x மைனஸ் எக்ஸ்னு சொல்லும் போது எக்ஸ், இந்த ஒய் அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் வரும், மைனஸ் மைனஸ் பிளஸ், ஸோ 3y அப்படின்னு வரும். ஓகேங்களா? சைன் வந்து கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்க இருக்கு. ஸோ அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு கேட்டா, இங்க 1 கோஎஃபிஷியன்ட் இருக்கு, இங்க 3 கோஎஃபிஷியன்ட் இருக்கு. 1/3 இருக்குமா? சாரி கோஎஃபிஷியன்ட் இருக்கு. அப்ப 3/1 வருமா? கோஎஃபிஷியன்ட். இதுதான் வந்து ஒய்க்கான வேல்யூ, இதுதான் எக்ஸுக்கான வேல்யூ. ஓகே, ஸோ 3/y, ஸோ 3/1 வரும். ஸோ அதான் ஆன்சர், 3:1. அடுத்தது, there are 2 numbers in ratio 6:5. 50% of first number is number கொடுத்துட்டாங்க. What is the 25% of second number? 6:5 அப்படின்னு வந்து ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, அந்த வீதத்துல 2 நம்பர் இருக்கு. ஓகேங்களா? மொதல் நம்பரோட இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, 420 சொல்லிட்டாங்க. அடுத்த நம்பர் வந்து 25% இருந்துச்சுன்னா அது எவ்வளவுன்னு சொல்றாங்க. 50% தான் 420 அப்படின்னா வந்து 100% எவ்வளவு? அது அப்படியே டபுள் பண்ணா வரப்போகுதுல்ல. ஓகேங்களா? இங்க 40 840 இருக்கும். 100 மடங்குங்கிறது 840. ரைட். ஸோ ஃபர்ஸ்டோட இதுதான் 420 இருக்க போகுது, இது 840 இருக்கும். ஸோ அப்ப செகண்ட் நம்பருடைய 25% எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம இங்க வந்து சம்படி போயிடலாம், ஏன்னா இது வந்து கற்பனை பண்ணோம்னா அது போல போயிட்டே இருக்கும். இப்ப 6x 5x ஈஸ்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 420 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப 420 எப்ப அது 420 அப்படின்னு சொல்லி கேட்டா, இங்க 6x தான் 420 வரும். 6x 420 எப்பனா ஃபர்ஸ்ட் 50% அப்படின்னு போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 50/100 போடுறோம். எப்பவுமே பர்சன்டேஜ்ல பண்ணும்போது என்ன பண்ணுவோம், டிவைட் பை 100 போடுவோமா, இல்ல 1/2 போட்டுக்கலாம். அப்போ 1/2 6x ஈக்குவல் டு 420. ஸோ அப்ப இங்க 6x அப்படிங்கிறது இங்க இருக்கும். இது வந்து அங்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்க, 2ஆல பண்ணுவோம், 840 மாறும். x is equal to 840 divided by 6 போடுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. 1s are 6, இங்க 2, 6 into 4s are 24. ஸோ x is equal to 140 வரும். ஸோ எக்ஸ் 140 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன சொல்ல வர்றாங்க, 6x அப்படின்னு சொல்லும் போது 420. ஓகேங்களா? அதனுடைய 50% 420. ஓகே, ஸோ இப்ப எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 6x சொல்லும் போது நமக்கு 840. நம்ம இந்த நம்பர் வந்துருச்சா, 6x சொல்லும் போது 840. ஓகேங்களா? ஸோ அப்ப எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க இருந்தே நம்ம வந்து பண்ணிருக்கலாம், பட் புரியணும்ல. ஸோ அதனால ஸோ அப்ப 5x சொல்லும் போது 5 into x 5 into 140 பண்ணோம்னா 175 வரும். ஓகேங்களா? சோ இந்த நம்பர் போட்டு பண்றோம். ஏன் வந்து 1/4 பண்ணிருக்காங்க, 25%. 25%னாலே 1/4. ஓகேங்களா? சோ அப்ப 175 வரும். இதுதான் ஆன்சர், சி இஸ் த ஆன்சர். இன்னும் புரியணுமா? 5 into x, ஏன்னா 5 தான் வந்து இரண்டாவது இருந்தா 25% சொல்லியிருக்காங்க. அப்போ 5 into 140 சொல்லும் போது என்ன வரும், இத பாருங்க, 0 2 5 700 வரும். சோ ஓகேங்களா? சோ 700 சொல்லும் போது இந்த 700 1/4, இந்த 700க்கு 25% வரும். 10%ங்கிறது 70. ஓகேங்களா? சோ அப்ப 20%ங்கிறது
140. இந்த 70ல பாதி எவ்வளவு? 35. 105 7 1. ரைட்டா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 700ல 25% எவ்வளவு அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, இல்ல 1/4 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். புரியுதா? ரொம்ப சிம்பிள். அதுக்கு நான் எப்பயுமே எப்படி சொல்லுவேன்னா, பெர்சன்டேஜ்ல 200ங்கிறது 100%, 10%ங்கிறது 70, சோ அப்ப 20%ங்கிறது 140, 5% அப்படிங்கிறது வந்து 35. சோ அப்ப இதையே பிளஸ் பண்ணோம்னா வர்றது 175. இப்படிதான் நான் பண்ணுவேன். உங்களுக்கு இது பை பிராக்டிஸ் வந்துடும். உங்களுக்கு எது வசதியா பாத்துக்கோங்க. இப்ப 41வது சம்மு ஒரு சின்ன கிளிச் ஆயிருச்சு. சோ 41ல இருந்து திருப்பி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே எழுதிட்டே இருந்தேன், கடை எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ரெக்கார்டிங்ல வந்து கிளிச் ஆகி இருந்துச்சு. சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தானே, திருப்பி பாருங்க. சோ இது எப்படி பண்ணிருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். 2 எண்கள், ஓகேங்களா? சோ 2:3 இருக்கு. 2 நம்பரு 2:3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 நம்பர் இதுதான் வந்து கொஞ்சம் சிக்கல் மாதிரி தோண ஆரம்பிச்சு. ஒரு நிமிஷம், இன்னொரு கலர்ல போட்டா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகே, சோ இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2:3 அப்படி சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ 2 நம்பர்ஸ் ஆர், ஓகே. சோ அதுல if 2 numbers, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் if 2 number is subtracted from first and 2, ஓகேங்களா? அதாவது இந்த நம்பர்ல இருந்து 2 கழிக்கிறாங்க. if 2 is subtracted from first, ஓகேங்களா, and 2 is added to second, நம்பர்ல இருந்து 2 கழிக்கிறாங்க, ரெண்டாவது நம்பர்ல இருந்து 2 கூட்டுறாங்க. அதுதான் இங்க வந்து எழுதியிருக்கோம். 2x - 2 is 3x + 2 இருக்காங்க. அப்படி பண்ணா என்ன வந்து அந்த எக்ஸ் வேல்யூ, அதாவது ரேஷியோ வருது அப்படின்னு கேட்டா 1:2 வருது. இப்ப என்ன பண்றோம், இங்க இருந்து இதுக்கும் இங்க இருந்து இதுக்கும் நம்ம வந்து வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப 2x - 2 இதையும் 2 ஆல பெருக்கணும்னா இந்த வேல்யூ வந்துடும். இதுவும் 1 பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும் போது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா x = 6 வரும். சோ 6 வரும்போது இங்க என்ன கொடுத்துருக்காங்க, x. சோ 2x அப்படின்னு சொல்லும்போது 2 × 6 are 12, 3 × 6 are 18. இதை ரெண்டையும் கூட்டினோம்னா 30 வரப்போகுது. அவ்வளவுதான். அடுத்த சம் பாருங்க, இதுவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பட் விழுகிறேன். அப்ப 3 நம்பர்ஸ், the ratio of first and second ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 8 9 இருக்கு. சோ அடுத்த 2 நம்பர் வந்து 3 4 இருக்கு. அதுதான் இங்க வந்து எழுதியிருக்காங்க. 8 9 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த நம்பர் இங்கே வந்துடும், இந்த நம்பர் இங்கே வந்துடும். ஓகேங்களா? சோ அப்ப இது ரெண்டையும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பண்ணோம்னா 24 27 36 வரும். இதை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, 3ஆம் வாய்ப்பாடுல பண்ணோம்னா 8 9 12ன்னு மாறுது. சோ இப்ப நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா, the ratio of second and third number, ஓகேங்களா, the product of, இது வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. the product of first and third number is 4800. சோ மற்றும் மூணாவதுன்னு சொல்லியிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா 8x, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா 12x. சோ இது ரெண்டையும் பண்ணும்போது 4800 சொல்லும் போது ரெண்டையும் பெருக்குனா 96x² வரும். சோ அதான் இங்க பண்ணிருக்கிறோம். சோ அப்ப இத 96ஆல வகுத்தோம்னா 50ன்னு வரும். சோ இப்ப 50 x² இருக்கு. சோ x²ல இந்த ஸ்கொயர் எடுக்கணும்னா ரூட் எடுக்கணும். 50 ரூட் எடுக்கணும்னா இங்க பாருங்க 50ன்னு இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. 2 × 25 அப்படிங்கிறது 50 தானே, இது ரெண்டும் 50 தானே. இப்ப இந்த 25 வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் போது 5ன்னு சொல்லுவாங்க. அதனால 5 வெளியே எடுத்து 2 போட்டாச்சு. இப்பயும் நமக்கு முடியல கொஸ்டின். ஓகேங்களா? சோ இப்ப இங்க பாருங்க, நம்ம சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். சோ இதுல x அப்படிங்கிறது இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லாத்துலயும் x போட்டே வரணும். அப்ப இந்த 5ம் 12யும் பெருக்கணும்னா 60ன்னு வரும். 9 5 பெருக்கணும்னா 45ன்னு வரும். இதையும் 40. இது எல்லாத்தையும் கூட்டணும்னா 145 √2. இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பாருங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா the sum of 2 நம்பர், 2 நம்பரை கூட்டினோம்னா 20ன்னு வருது. அதனால x + y 20ன்னு போட்டோம். அதே நம்பருடைய மைனஸ் பண்ணோம்னா 25ன்னு வருது. இப்ப இந்த 2 நம்பரையுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கிறோம், ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு இதை அடிச்சிட்டோம். இதை அடிக்கும் போது 2x வரும். 2x இருக்கா, 2x. ரெண்டையும் கூட்டும் போது 45 வருது. அப்ப எக்ஸோடைய வேல்யூன்னு சொல்லும் போது 22. இந்த நம்பரை தூக்கி என்ன சொல்ல ஒரு ஈக்குவேஷன்ல வைக்கிறோம். ஓகேங்களா? சோ ஒரு ஈக்குவேஷன்ல இங்க வைக்கும் போது 2 தான் வந்து ஒய்யா வருது. சோ அப்ப 2 ஒய், எக்ஸ் வந்து 22. ஓகேங்களா? 2
y x 22 வந்துருச்சா? இப்ப நமக்கு வேல்யூ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, ரெண்டு நம்பர்களுடைய விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப 22 அரை 2 அரை இதை அடிச்சோம்னா நமக்கு வர்றதுதான் ஆன்சர். இது அடிக்கிறதுக்கு இந்த புள்ளியில இருக்கே சார்னு சொன்னீங்கன்னா முதல் மேல கீழே 10ஆல பெருக்கிக்கோங்க. ஒரே நம்பர்ல பெருக்கிங்கன்னா 225 வரும், கீழே 25 வரும். அடிச்சீங்கன்னா 9/1 வரும். அதான் ஆன்சர். 9:1. அடுத்த சம் பாருங்க. இது 3 நம்பர்ஸ், 3 நம்பர் இப்படி கொடுத்துருக்காங்க பெருசா. ஓகேங்களா? சோ இதனுடைய டிஃபரன்ஸ் பிட்வீன் கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் வந்து 36. சோ இப்ப இதை நாங்க எப்படி பண்ணிருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, வழக்கமா நம்ம ஆல்ரெடி பண்ணதுதான். 1:2, 2:3, 3:4. ஓகேங்களா? கீழே எல்சிஎம் எடுத்தா 12ன்னு வருது. ஓகேங்களா? சோ அப்ப அதனால மேல கீழே அதே நம்பருக்கு வர்ற மாதிரி நம்ம பண்றோம். சோ அப்ப இங்க 2:1:2 இருக்குல்ல. சோ அப்ப 6ஆல பெருக்கினா 12 வந்துருமா? அப்ப மேலேயும் 6ஆல பெருக்கிறோம். சோ அப்ப 6, 8, 9ன்னு நமக்கு இந்த எல்சிஎம் கிடைச்சிருச்சு. எல்சிஎம் உங்களுக்கு தெரியுமில்லப்பா எப்படி பண்றதுன்னு. சரி, அடுத்தது இந்த 6x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இந்த x உடைய வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம், 36 அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. எந்த ரெண்டு நம்பருக்கு? இப்ப x 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் என்னவா ஆகும்? x நம்ம ஒரு பொதுவா சொல்றேன். x 10 நம்ம சொன்னா 60x, சாரி 60 × 10, 6 × 10 60, 8 × 10 80, 90ன்னு இருக்குமா? அப்ப பெரிய நம்பர் எது? மிகப்பெரிய நம்பரும் சிறிய நம்பரும் எதுன்னு கேட்டா 6, 9. சோ ஓகேங்களா? சோ ரெண்டையும் மைனஸ் பண்ணா 36 வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப நமக்கு x கிடைச்சிருச்சா? இப்ப இந்த 12 தான் x. இந்த 12 தூக்கி இதுல எல்லாம் நம்ம வச்சோம்னா ஒரு ஆன்சர் வரும். அதுதான். ஓகே, அடுத்தது 3 நம்பர்ஸ், 3 எண்கள் இந்த விதத்துல கொடுத்திருக்காங்க. அந்த எண்ணுடைய பெருக்கல். ஓகேங்களா? சோ இந்த நம்பருடைய பெருக்கல் வந்து இந்த 5670 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டுருக்காங்க. இதுக்கு ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். இங்கிட்ட இருந்து அதிகமா சரி, இப்ப இங்க பாருங்க, மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டா, 3 நம்பரு 5x, 6x, 7x இத வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்களுடைய பெருக்கல் அப்படின்னு. அதனாலதான் நம்ம பெருக்கல் போட்டிருக்கோம். கூட்டல்னா கூட்டல் சைன் போட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ இப்ப 5x, 6x, 7x இத வந்து பாத்தீங்கன்னா பெருக்க தானே செஞ்சிருக்காங்க. சோ அப்போ 5x அப்படின்னு போட்டு நம்ம 3 வந்து பாத்தீங்கன்னா இது பண்றோம், கியூப். பெருக்கினா என்ன வரும்? 5x × 6x × 7, 5 × 6 × 7 பெருக்கினா என்ன வேல்யூ வரும்? 30, 5030, சாரி 210. ஓகேங்களா? 210ன்னு வரும். இது ரெண்டையும் வகுத்து பார்க்கணும். வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 27ன்னு வருது. சோ அப்ப x³ = 27 அப்படின்னு சொல்லும் போது x = 3. ஓகேங்களா? சோ இப்ப இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 5, 6, 7ல வச்சோம்னா 7 தான் பெரிய நம்பர். சோ 21. அடுத்தது பாருங்க, இந்த சம் சம் ஆஃப் 30. ஏதோ ஒரு 300 ரூபான்னு ஒரு ரூபா இருக்கு. அதை வந்து 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும். இந்த மாடல்ல கண்டிப்பா ஒரு சம் கேட்பாங்க. அதனாலதான் மாடல்ல போட்டு வச்சிருக்கேன். இந்த மாடல்ல கண்டிப்பா ஒரு சம் வரும். சோ இதை கவனமா பாருங்க. ஓகே, சோ இப்ப இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, 3 பேத்துக்கு ஒரு விகிதத்துல பிரிச்சு கொடுக்குறாங்க. அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். கண்டிஷனை படிங்கடா. ஓகேங்களா? சோ அப்ப a + b + c அப்படின்னு சொல்லும் போது 300 ரூபா. ஓகேங்களா? சோ அப்ப அந்த 300 ரூபாய் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, b வந்து 30 ரூபா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வாங்குறாரு. ஓகே, சோ b gets 30 rupees more than a. b க்கு வந்து பாத்தீங்கன்னா a விட 30 ரூபா அதிகமா வாங்குறாரு. அப்ப ஏங்கிறது a தான். a ரூபாய் தான் வாங்கியிருக்காரு a. ஓகே, இப்ப சிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, இங்க இருந்து இருக்கு, c gets 60 more than b. b விட 60 ரூபா அதிகமா வாங்குறாரு. அப்ப ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இங்க பாருங்க, நமக்கு வந்து இந்த c அப்படிங்கிறதுல b இருக்கா. அப்ப bங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ அப்படியே உள்ள வைங்க. a + 30 + 60ன்னு வரும். அப்ப c வந்து என்னது? a + 90. அப்ப கண்டிஷன் இன்னொரு விஷயம் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, c வந்து a விட 90 ரூபா அதிகமா வாங்குறாரு. கரெக்ட் வருமா? சோ அப்ப அதான் இங்க வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, சோ இப்ப எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்தா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். சோ ஏக்கு a வேல்யூ, பிக்கு வந்து பாத்தீங்கன்னா a + 30, சிக்கு வந்து பாத்தீங்கன்னா a + 90. இதெல்லாம் கூட்டினோம்னா 300ன்னு வரணும். சோ அப்ப a கண்டுபிடிக்கணும். இங்க எத்தனை a இருக்கு? 1 2 3 3 a இருக்கு. ஓகே, இப்ப இத ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்? 90
100 120. ஓகேங்களா? இந்த 120 இங்க போச்சுன்னு வச்சுக்கோங்க, மைனஸ் 120ன்னு வரும். ஓகேங்களா? சோ மைனஸ் 120. சோ 3a 300 டிவைடட் 300 மைனஸ் 120 வரும். இப்ப இதை பண்ணோம்னா 180ன்னு வரும். சோ அப்ப a ஈக்குவல் டு 60. இந்த 3 கீழே போயிடும், 60ன்னு வந்துடும். இப்ப இந்த a 60ன்னு இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப இவங்க என்ன கேட்டிருக்காங்க, அவர்களின் பங்கு என்ன, பங்கு விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ பங்கு விகிதம்னு சொல்லும் போது இங்க ஏபிசி 300 ரூபா. ஓகேங்களா? சோ இதை எப்படி எப்படி சார் பங்கு வந்து கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கேட்டா a 60ன்னு நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? a 60. ஓகேயா? பி உடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சோ இப்ப ஏ உடைய இந்த வேல்யூவை தூக்கி இந்த பி ல வைக்கணும். ஓகேங்களா? 60 பிளஸ் 30 90. பி 90 வந்துருச்சா? இப்ப சி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 90 இருக்கு. இந்த 90ல தூக்கி இந்த 60 வைங்க. ஓகேயா? 90ல இந்த 60 வைங்க. 90 பிளஸ் 60 150. 150 வந்துருச்சா? இதை எல்லாத்தையும் ஒரே டேபிள் அடிச்சீங்கன்னா 6 9 15 வரும். இதை பாருங்க, திருப்பி 3ஆம் வாய்ப்பாடுல அடிக்கலாம். அடிச்சா இந்த நம்பர் வரும். இதுதான் ஆன்சர். ஓகே, சோ இப்ப அடுத்து வந்து மொத்தம் 4 கணக்கு தான் இருக்கு. ஓகேயா? 4 எண்கள் 1:2:3:4 இந்த விதத்துல இருக்கா 4. இத கூட்டினோம்னா 160ன்னு வரும். சோ அப்ப எக்ஸ் பிளஸ் 2x பிளஸ் 3x பிளஸ் 4x இத கூட்டினா 160ன்னு வருது. 160, சாரி. ரெண்டாவது மூணாவது என்னுடைய கூட்டுத்தொகை என்ன, இதுவும் இதுவும் கூட்டினோம்னா எவ்வளவு வரும்னு கேட்டிருக்கான். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப இது எல்லாத்தையும் கூட்டுங்க, மொத்தம் எல்லாத்தையும் கூட்டுங்க. 3 6 10 10x. அப்ப எக்ஸ்ங்கிறது 16. ஓகேயா? சோ அப்ப 2 16 பிளஸ் 3 16 ஈக்குவல் டு என்ன அப்படிங்கறதுதான் கொஸ்டின். சோ 2 16 பண்ணோம்னா என்ன வரும், 32 பிளஸ் 18 48. இத பண்ணோம்னா வந்து 10 4 பிளஸ் 4 8. 80 தான் ஆன்சர். அடுத்தது பாருங்க, the product of two positive integer, 2 முழு எண்களுடைய பெருக்கல் 75ன்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 9:7. அப்ப find the smallest of two integer, 2 முழு எண்களுடைய சிறிய எண் என்னன்னு கேட்கறாங்க. சும்மா உங்களுக்கு வந்து இது பண்றதுக்காக தான் வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்தாதான் பிரச்சனை. இங்க பாசிட்டிவ்னு கொடுத்ததுனால 9x பெருக்கல்னு கொடுத்துருக்காங்களா, சோ 7x. இது ரெண்டையும் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பாருங்க. இதுதான் இதனுடைய ப்ராடக்ட் தான் 75. ஓகேங்களா? இதனுடைய ப்ராடக்ட் தான் 75. அதனால இது ரெண்டையும் பெருக்கிக்கிறாங்க. 9:7 அதனுடைய ரேஷியோ. அந்த ஏதோ 2 நம்பரை வந்து ப்ராடக்ட் பண்ணா, இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சு நமக்கு ஒரு நம்பர் வரும்ல, அதை ப்ராடக்ட் பண்ணோம்னா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இங்க பாருங்க, 9 into 7 சார் என்ன வருது, 63 அப்படின்னு வரும். எக்ஸ் எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, சோ இங்க எந்த நம்பரும் கொடுக்கவே இல்லை. இரண்டு முழு எண்களில் மிகச்சிறியதாக கண்டறிக சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சம்ல ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம் இருக்குப்பா. ஆக்சுவலா வந்து இதான் கொடுத்துருக்கணும். 75ன்னு கொடுத்துட்டாங்க. 1575ன்னு கொடுத்துருந்தா இதர் மை பி சான்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 63ன்னு வரும். இந்த 63 எக்ஸ் ஸ்கொயரை வந்து பண்ணோம்னா இந்த வேல்யூ வரும். ஓகேங்களா? இதை டிவைட் பண்ணோம்னா 25. ஸோ அப்புறம் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க டைப் பண்ணும்போது, வேற எதுவும் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்மாலஸ்ட்ங்கிறது 7 7 into 5 சார் 35, பிக்கஸ்ட்ங்கிறது 45 வரும். ஓகே, ஸோ 48 சம் வந்து டைப்பிங் எரர். 49வது கொஸ்டின், இன்னும் 2 கொஸ்டின் தான் இருக்கு. மிச்சம் இருக்கிறது எல்லாமே பிவைக்கு தான். நீங்களே பாருங்க, உங்களுக்கே சிம்பிளா தெரிஞ்சிடும். இப்ப நான் பண்ணதுல இருந்து அப்படியே வரப்போகுது, அவ்வளவுதான். the number of student 3 கேம்பஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, 2:3:4 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கிறாங்க. 12 ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேம்ப்லயும் 3 கேம்ப் இருக்கு. கேம்ப் இப்படியா இருக்கும், டென்ட் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. 3 கேம்ப் இருக்கு. 3 கேம்ப்லயும் வந்து பாத்தீங்கன்னா 2:3:4 எல்லாத்துலயும் 12 பேர் வந்து கூடுதல் ஆறாங்க. ரேஷியோ ஆஃப் கேம்ப் வந்து இப்ப எவ்வளவு ஆயிருக்குன்னா 8:11:14 மாறி இருக்கு. அப்படின்னா மொத்த ஸ்டூடெண்ட் எத்தனை பேரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளானதுப்பா. எப்பயும் நம்ம பண்ண மாதிரி தான் 2x 3x 4x போட்டுக்கோங்க. எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? 12 பேர் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா 3
3லயும் சேர்த்து தானே சொல்றாங்க. அப்ப எல்லாத்துலயும் சேர்த்து தான். அப்ப 2x 3x plus 12 இங்க 8x இந்த c மட்டும் தனியா விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. சோ நம்ம எழுதுவோம். இது ஈஸ்ட் இந்த ரேஷியோல பண்றதுனால 2 பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப டிவைடட் பை 3x plus 12 8/11 பண்ணிருக்காங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இது வரும். 11ஆல பண்ணோம்னா 22/132 வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 8ஆல பண்ணும்போது 3 அப்படின்னு சொல்லும் போது 24x. அதுவே 12 வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. சோ அப்ப 12 into 8 are 96. இப்ப x எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பண்ணோம்னா x வந்து பாத்தீங்கன்னா 18 வரும். இப்ப நமக்கு ஏதோ 2 தானே பண்ணா போதும். சோ அப்ப இங்க வந்து 2x 3x 4x இருக்கு, 18 இருக்கு. ஓகேங்களா? சோ 18 into 2ஆல பண்ணோம்னா 36 வரும். 36 3ஆல பண்ணோம்னா வந்து 54 72 4ஆல பண்ணோம்னா இதெல்லாம் கூட்டினோம்னா வந்து 162. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 162 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. நம்ம இந்த 12ஐயும் சேர்த்துட்டோம் அதனால. சோ 162 ஸ்டூடெண்ட். ரொம்ப சிம்பிள். 2 இது பார்த்தாலே போதும். ஓகே, அதாவது 3வது பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பார்த்தாலும் அதே தான் வரப்போகுது. ஓகேங்களா? சோ மொதல் இதை ரெண்டும் பார்த்துட்டு அதுக்கடுத்து 11:14 பார்க்கணும். சோ தேவையில்லை, இது பார்த்தாலே போதுமானது. யாருக்காவது ரொம்ப ஆர்வம் இருந்துச்சுன்னா 11:14 பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சரி, இப்ப ரூபாய் 1980 3 நபர்களுக்கு இடையே பிரிக்கப்படுகிறது. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த 300 ரூபாய் பார்த்தோம்லப்பா, அதே மாதிரிதான். முதல் நபரின் பங்கில் பாதி, இரண்டாம் நபரின் பங்கில் 1/3, மூணாவது நபரின் பங்கில் 1/6 ஆகியவை சமம். மிகப்பெரிய பங்கின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாதி அப்படின்னு சொன்னா 1/2 அர்த்தம். ஓகே, பாதி அப்படின்னா 1/2. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1/3, 1/6 இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு? 1980. ஓகேங்களா? சோ இங்க ரேஷியோ என்ன வந்திருக்கு? 2:3:6. ஓகேங்களா? இதை வந்து எல்சிஎம் மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டா இந்த வேல்யூ வரும். ஏபிசிக்கு இந்த வேல்யூ வரும். சோ அப்ப நம்ம ஏற்கனவே பண்ணிருக்கோம் இது. சோ அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா 1980 பண்ணும்போது 3ஐயும் சேர்த்தீங்கன்னா 11x 1980. எக்ஸோட வேல்யூ பார்க்கும்போது 11. 11 சொல்லும் போது 1ஆல பார்த்தோம்னா 8 0. சோ அப்ப 180. x is equal to 180. இங்க லார்ஜஸ்ட் வேல்யூங்கிறது 6 தான். சோ அப்ப எவ்வளவு ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1080. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சோ இங்க இருந்து உங்களுக்கு முந்தைய ஆண்டு கேள்விகள் வந்துரும். சோ அது ஃபுல்லா பாருங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னு கேட்டா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ இல்லைன்னா வந்து எக்ஸ்பிளனேஷன் நான் பண்றேன் டெலிகிராம்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.